சாரியா சாமியை கும்பிட்டியா, அந்த நேரத்துக்கு ஏதாவது நீ கொடுத்தா சாப்பிட்டு இல்லைன்னா போயிட்டே இருந்தேன். ஆர்வமே நம்ம வந்து இப்போ அந்த இடத்துக்குள்ளே வரலையே, எதுக்கு நாம அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற இடத்துக்கு வந்துட்டோமே. இப்போ குருபதிக்கு வந்த இதில் யாராவது அடுத்த செகண்டுக்கு வந்துருக்காங்கன்னா சொல்ல முடியாது. அடுத்த குருபதிக்கு வேணால் அன்னதானம் போகிறோம் செய்கிறோம். குரு பூஜையில் கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் மிகப்பெரிய பிரச்சனையை என்னை தனியாக பேசியிருக்காங்க. புரியுதுங்களா? இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவோ ஒரு தீர்வோ ஒரு பெரிய பரிகாரமோ இன்னைக்கு தோதி இருக்காதுமா. 2 நாளையில் வாங்க, இல்லை மறு பூஜைக்கு வாங்கன்னு தான் எல்லாரும் சொல்லி எடுத்துருக்கேன். யாருமே வரல. பிரச்சனைனா பெரிய பிரச்சனை. புது பூஜைக்கு வந்து அப்படி நின்றுட்டு போயிட்டு பார்த்துட்டு போயிட்டா எல்லாம் வந்து தீர்ந்துருக்குன்னு நினச்சா நம்ம என்ன பண்ணுறது? அது எத்தனை பிரசாதம் துணிமணி மட்டும் கொடுப்பாங்க, அதுக்கும் வந்து ஒரு கூட்டம் வர முடியும். இல்லை எப்பயுமே எல்லாரும் போகிறாங்க, நம்மளும் போய் சாமி கும்பிடுவோம், போய் ஒரு பிரசாதம் சாப்பிட்டா அது நல்லா நடக்கும், அந்த எண்ணம் உள்ளவங்களுக்கும் பழகம் இருப்பாங்க. தொடர்ச்சியாக பயணம் பண்ணுறாங்க. முழுக்க இந்த குருகுலமே கதின்னு சொல்லி பயணம் பண்ணுற ஆளுகளே நெகட்டிவில் போய் வெளியே போய் அதுதான் இப்போ ரொம்ப பெரிய நிற்க முடியலன்னா கிளம்புனேன். ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை, கிளம்புங்க. மற்றவங்களுக்கு அது வந்து இதாக இருக்கும், இரிட்டேட்டாக இருக்கும். கிளம்புங்க, போங்க, பழங்க. ஏற்கனவே இப்போ ரொம்ப இப்போ பத்து வெளியில் உள்ள பக்தர்கள் வராங்க போகிறாங்க, சாமி கொடுக்குறாங்க, நடக்குது அதை தெரிவிக்கும். உள்ளுக்குள்ள உண்மையாக இருந்து பயணம் பண்ணக்கூடிய சேவை பண்ணக்கூடிய நம்ம பக்தர்களே ஒன்றா கலந்து போகுது அப்படின்னா அதுவே ஒரு இவங்க பறைசாற்று இருந்த இடத்துல உள்ளவங்களே இதுதான். அப்போ அந்த இடத்துக்குள்ள இல்லாதனால தானே பின்னாடி போகிறாங்க. புரிஞ்சதுறாங்க. கோயில் குளத்தில் வந்து போகிறவங்க பின்னாடி போகிறாங்கன்னா அதுக்காக அவங்க செய்கிற எல்லா இதுகளும் நம்ம ஏற்றுக்கிற முடியுமான்னு ஒரு சில இதுகள் எல்லாம் வந்து வெளியே சொல்ல முடியாத தவறுகள்லாம் இருக்கு. இப்போ இந்த குழந்தை வருது, எல்லாருமே யாரை நம்பி வராங்க? குரு நம்பி தான் வரோம் சார். இந்த பரதேசி நம்பி தானே எல்லாரும் பயணம் பண்ணுறாங்க. அப்போ ஒரு நிகழ்வுகள் ஒரு எதிர்பாராத நிலைப்பாட்டில் உங்களுக்கு வந்து அது சேர்ந்துருச்சுன்னா அப்போ இனி எந்த இடத்துல வச்சுருப்பீங்க? எந்த இடத்துல வச்சு பார்ப்பீங்க? அப்போ அதுக்கு நான் ஆளாக முடியுமா? அப்போது அதுக்கான உண்டான சீர்திருத்தத்தை நான் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? அந்த சீர்திருத்தத்தை தான் நான் பண்ணுறேன். அது தவறு அப்படின்னு நினச்சிட்டு வெளியே போகிறவங்கள என்ன செய்ய சொல்கிறது? என்னைய வந்து எந்த சீர்திருத்தம் பண்ணக்கூடாது, நான் இப்படி தான் அப்படின்னா நம்ம ஏற்றுக்கிற முடியுமா? சரி, மீறி போகிறாங்க. இப்படித்தான் அவங்க முடிவுக்கு வரும்போது உங்களை கூப்பிடுறேன் நான், சாமி இப்படி இருக்கு நிலைமை, நாவடக்கத்தோடையும் தன்னடக்கத்தோடையும் இருந்தால் அடுத்த பயணத்தை தொடருங்க. நாவடக்கமும் தன்னடக்கமும் எங்களால் முடியாதுன்னா நீங்கள் இருந்துக்கோங்க. இதை தாண்டி எந்த ஒரு இதுவும் நான் அவங்கள்ட்ட வெளிப்படுத்தல. புரியுதானே சொல்றது? இதில் ஏதாவது இப்போ நான் சொன்னதில் ஏதாவது தவறு இருக்கா சொல்லுங்க. நீங்க வருத்தப்பட வேண்டியதுன்னு சொல்றீங்க இல்லையா? விஷயத்தை கூட இது இப்படிலாம் நடந்திருக்குன்னு கூட நான் சொல்லலை. இது சீர்திருத்தம் பண்ணக்கூடிய இடம், தனி மனித ஒழுக்கத்தோடு நம்ம பயணம் பண்ணக்கூடிய இடம். 1க்கு 2-3 வருஷம் நம்ம பயணம் பண்ணி அனுபவத்துக்கு வந்துட்டோம். இது எதுவுமே இல்லாத ஒரு தோரணையில் பயணமாக இருக்குது. அது சரியாக இருக்காது. தன்னடக்கத்தோடையும் நாவடக்கத்தோடையும் பயணம் பண்ண சொல்லுங்கள். பண்ணலைன்னா இருந்துக்கிற சொல்லுங்கள். இவ்வளோதான் நான் சொன்னது. அப்போது உங்கள்கிட்ட வந்து எந்த கலங்கமுமே இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க? வா கூட்டிகிட்டு வந்து நேரம் வந்து நீ என்ன பண்ணுன,
அப்படின்னு கேட்டிருக்கீங்கல்ல. நம்ம போனால் விஷயங்கள் வெளிப்படுங்கிறதுக்காக வராமல் இருந்துக்கிட்டு எங்களை வர வேண்டான்ட்டாருன்னா இதுக்கு யார் பொறுப்பு? நான் என்ன வந்து ஊரில் போய் பசேரி போய் இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்க முடியும்? சொல்லுங்க சாமி. பதில் சொல்றது. உங்களை கூப்பிட்டு ஒரு விஷயத்தை நான் கண்டிக்கிறேன்னா எனக்கு அந்த விஷயம் வராமல் நான் கண்டிப்பேனா? அப்போ இந்த பரதேசி மேலே என்ன நம்பிக்கை வச்சு நீங்கள் பயணம் பண்ணீங்க? எல்லாரும் சொல்லி கொடுத்து தான் எங்களை வெளியேற்றிட்டாரு சாமியார்னு. அப்படி யாரை நம்பி இருந்த? எல்லாரும் நம்பி அங்கே வந்தீங்க? சொல்லுங்க சாமி. என்ன பதில் சொல்ல மாட்டேங்க? இப்போ எப்படி கொஞ்சம் நம்பிக்கை உள்ளவங்களுக்கு கூட அந்த உணர்வுகளுக்கு ஒரு நம்பிக்கை குறைஞ்சி போகிறது தான் நம்பிக்கை. காரணம் என்ன தெரியுமா? தன்னுடைய நிலைப்பாடுகள் இந்த இடத்துக்குள்ள நம்ம நுழைய இருக்கும்போது இருந்ததுக்கும் இன்னைக்கு கிட்டத்தட்ட 80% மாற்றம் வந்துருச்சு. இனிமேல் நமக்கு என்ன தேவைப்பட போகுது? நாங்கிற இடத்துல நான் நின்னாங்க நிற்பேன், இல்லைன்னா நிற்க மாட்டேன். எல்லாத்துக்கும் அதிகாரத்தோட நினைக்கிறேன். இங்கே யாருக்கு அதிகாரம் கொடுத்து வச்சிருக்கிறோம்? சாமியார்கிட்ட யாரும் போகக்கூடாது என்ன கேட்காம. நான் சொன்னா தான் அவர்கிட்ட போய் பேசணும். நீங்கள் பேசணுமா வேண்டாமான்னு என்கிட்ட கேட்கணும். இதை ஏற்றுக்கிற முடியுமா? சொல்லுங்க. அவங்க வாராங்க, பயணம் பண்ணுறாங்க, போகிறாங்க, யார் வேணாலும். திங்கிறதுக்குனே வந்துட்டாளுங்க. இங்கே காலையிலேருந்து பொழுது வரைக்கும் இங்கேயே கிடக்காளுங்க. இவளுக திங்கிறதுக்கு நம்ம வந்து செஞ்சு போடணும், வாங்கி போடணுமா? நமக்கு என்ன வந்திருக்கு? அந்த அன்னதான கூட்டத்தில் உட்காந்து பேசுகிறேன். இதை ஏற்றுக்கிற முடியுமா? நம்ம பலமுறை நடக்கிறோம். அதுக்கான நீ தெருவுலேயோ ஊருக்குள்ளேயோ வீட்டுக்குள்ளேயோ நடக்கிறது மாதிரி அந்த நிலைப்பாட்டுக்கான இடம் இது இல்லைங்க தான் நடத்துகிறோம். இங்கே சமநிலையில் நில்லு. இந்த அம்மா செஞ்ச சாம்பார், இந்த அம்மா செஞ்சதை வேணால் நான் சாப்பிடுவேன், இந்த அம்மா செஞ்சதை நான் சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. மற்றவங்களும் சாப்பிட விடாமல் 3 நாள் அது எனக்கு தெரியாமே மூடி வச்சு 4வது நாள் நான் கண்டுபிடிச்சி எடுத்து வெளியே போட்டுருவோம். எவ்வளவு சாம்பார் தெரியுமா? எவ்வளவு சாப்பாடு தெரியுமா? யார் அப்படின்னா இதை ஏற்றுக்கிற முடியுமா? இந்த பாகுபாடு பார்த்தா அதை நான் சகிச்சுக்கிட்டு பயணம் பண்ண முடியுமா? இவங்க செஞ்சால் நான் சாப்பிட மாட்டேன், நீயும் சாப்பிடக்கூடாது, அது கிடக்கட்டும். சொல்லுங்க. இவ்வளவு தவறுகள் உங்களுக்குள்ள நடந்துக்கிட்டே இருந்து அது எல்லையை தாண்டதுக்கு அப்புறம் தான் நான் கூப்பிட்டு அதை பற்றி பேசுகிறேன். என்னடா இது போகுது? என்னை எப்படி கூப்பிட்டு கேட்கலாம்? என்னை எப்படி என் வீட்டுக்கார்ட்ட வந்து சொல்லி அனுப்பலாம் அப்படின்னு. சரி, ரைட், சரி, வர வேண்டான்னு சொல்லிட்டாரு, நீ அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த பூஜைக்கு வாங்க நம்ம நேராக போவோம்னு சொல்லி கிளம்பும்போது பரமசிவன் சொன்ன வார்த்தை, இனிமே நீ அந்த ஆசிரமத்துக்கு போகிறதா அந்த தாலியை கலட்டி படியில் வச்சுட்டு நீ போ. இதுக்கு என்ன அர்த்தம் இப்போ எனக்கு சொல்லுங்க. அப்போ நான் அவன் இந்த குழந்தை பண்ண தவறெல்லாம் நான் விட்டுறேன் சாமி. பரமசிவம்
தாலியை கழட்டி படியில் வச்சுட்டு வெளியே போன்னு சொல்கிறாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? வீட்டுக்கு வெளியே நின்று கோபமாக சொல்கிறாரு அப்படின்னா அந்த சுற்றில் இருக்கிறவங்க காதில் இதை கேட்டால் என்ன நினைப்பாங்க? நடக்கக்கூடாது, அங்கே ஏதோ நடந்திருக்கு, அதனால அவன் பொண்டாட்டி இவ்வளவு கடுமையாக கண்டிக்கிறான்னு தானே சொல்லுவாங்க. இவ்வளவும் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து என் கடமைக்காக நான் பத்திரிக்கை கொடுக்க வரேன்னா உன்னை உள்ள விடுவனா? சொல்லுங்க. ஏன்னா சாமியார் அங்கேயே தான் இருப்பார், வெளியில் வர மாட்டார், யார்ட்டையும் எதுவும் சொல்ல மாட்டார். நம்ம என்ன வேணாலும் மன்னவாரி பிடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கலாம்னா தூத்து. கடையில் அப்பயே கேட்டேன்.